தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை மேற்கு வங்கத்திற்கு மாற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்க ஆளுநராக இருந்த CV ஆனந்த போஸ் திடீரென ராஜினாமா செய்தார். இதனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. மேலும் 9 மாநிலங்களின் ஆளுநர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். இதன்படி தமிழ்நாடு ஆளுநராக உள்ள RN ரவி மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பை கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூடுதலாக கவனிப்பார் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. மேலும் இமாச்சல பிரதேச ஆளுநர் சிவபிரதாப் சுக்லா தெலுங்கானாவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநர் ஜிஷ்ணு தேவர்மா மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். நாகாலாந்து ஆளுநராக நந்தகிஷோர் யாதவும், பீகார் ஆளுநராக சையது அட்டா ஹஸ்னைனும், டெல்லி துணைநிலை ஆளுநராக தரண்ஜித் சிங் சாந்துவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி துணைநிலை ஆளுநராக உள்ள வினய்குமார் சக்சேனா லடாக்கிற்கும், லடாக் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா இமாச்சல பிரதேச ஆளுநராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். தன்னை கலந்தாலோசிக்காமல் மேற்குவங்க ஆளுநராக RN ரவி நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைப் போன்று மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் ஆளுநர் ஆனந்த் போஸுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்தது. இந்நிலையில் தன்னுடைய பதவியை திடீரென்று ராஜினாமா செய்திருக்கூடிய ஆனந்த் போஸ் குடியரசுத் தலைவருக்கு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். இது குறித்து எக்ஸ் பக்கத்தில் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள மம்தா பானர்ஜி மேற்குவங்க ஆளுநராக RN ரவி நியமிக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் தற்போதுதான் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மரபுப்படி தன்னை கலந்து ஆலோசிக்காமல் ஆளுநரை நியமித்திருப்பதாகவும் சாடியுள்ளார். இதுபோன்ற செயல்கள் அரசியலமைப்பை பலவீனப்படுத்துவதோடு கூட்டாட்சி அமைப்பின் அடித்தளத்தையே தகர்ப்பதாக உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு ராஜினாமா செய்ய சொல்லி மத்திய உள்துறை அமைச்சரிடமிருந்து ஆளுநருக்கு அழுத்தம் வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் மம்தா குற்றம் சாட்டியுள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மும்பை வான்கடே மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா 9 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். எனினும் சஞ்சு சாம்சனும் இஷான் கிஷனும் ஜோடி சேர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 39 ரன்களில் இஷான் கிஷன் ஆட்டமிழந்த நிலையில் சஞ்சு சாம்சன் 89 ரன்கள் குவித்து பெவிலியன் திரும்பினார். மேலும் சிவம் துபே 43 ரன்களை விளாசினார். இதன் மூலம் 20 ஓவர்களில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன்களை சேர்த்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 254 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி தொடக்கத்திலேயே அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்தது. எனினும் நிலைத்து ஆடிய ஜோஸ் பட்லர் 25 ரன்கள் எடுத்தார். அதிரடியாக ஆடிய ஜேக்கப் பெத்தலி 105 ரன்களை விளாசினார். வில் ஜேக்ஸ் 35 ரன்களை எடுத்தார். கடைசி வரை போராடிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 246 ரன்களையே சேர்த்தது. இதன் மூலம் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து அகமதாபாத் மைதானத்தில் நாளை மறுதினம் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளன. வேலூரில் வெயில் சதமடித்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் நேற்று 100.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவானது. அனல் காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சேலத்தில் 99.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்று சனி பெயர்ச்சியை ஒட்டி திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாங்கிய பஞ்சாங்க முறைப்படி சனி பெயர்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. காலை 8:24 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் இடம்பெறுகிறார். இதையொட்டி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்திருக்கூடிய உலக புகழ்பெற்ற தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சி நேரத்தை கணக்கிட்டு சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இந்த விழாவில் சுமார் 4 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்கள் நெரிசலின்றி தரிசனம் செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதுடன் குடிநீர், சுகாதாரம், போக்குவரத்து, மருத்துவம் உள்ளிட்ட வசதிகளும் தயார் நிலையில் உள்ளன.
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து சிறப்பு பேருந்துகளும் தெற்கு ரயில்வே மூலமாக விழுப்புரத்திலிருந்து நாகப்பட்டினத்திற்கு இன்றும் நாளையும் முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருநள்ளாறு முழுவதுமாக 200 சிசிடிவி கேமராக்களை பொருத்தி காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். சனி பெயர்ச்சியொட்டி காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் இசிதா ராட்டி உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் பொதுத் தேர்வுகள் நடைபெறக்கூடிய வகுப்பு மட்டும் இன்று வழக்கம் போல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது வைரல் வீடியோவுக்கு முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சது இல்லை. இதை காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நம்பலாம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அவ்வளோதான். அது இன்றைக்கு இப்படி வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தது என்று தான் தற்செயலாக செய்த செய்கை தற்போது வைரலாகி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்திருப்பதாக கூறினார். கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். தன்னுடைய குடும்பத்திற்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பு வாழையடி வாழையாக தொடரும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை மேற்கு வங்கத்திற்கு மாற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்க ஆளுநராக இருந்த CV ஆனந்த போஸ் திடீரென ராஜினாமா செய்தார். இதனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. மேலும் 9 மாநிலங்களின் ஆளுநர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். இதன்படி தமிழ்நாடு ஆளுநராக உள்ள RN ரவி மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பை கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூடுதலாக கவனிப்பார் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. மேலும் இமாச்சல பிரதேச ஆளுநர் சிவபிரதாப் சுக்லா தெலுங்கானாவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநர் ஜிஷ்ணு தேவர்மா மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். நாகாலாந்து ஆளுநராக நந்தகிஷோர் யாதவும், பீகார் ஆளுநராக சையது அட்டா ஹஸ்னைனும், டெல்லி துணைநிலை ஆளுநராக தரண்ஜித் சிங் சாந்துவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி துணைநிலை ஆளுநராக உள்ள வினய்குமார் சக்சேனா லடாக்கிற்கும், லடாக் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா இமாச்சல பிரதேச ஆளுநராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். தன்னை கலந்தாலோசிக்காமல் மேற்குவங்க ஆளுநராக RN ரவி நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை போன்று மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் ஆளுநர் ஆனந்த் போஸுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்தது. இந்நிலையில் தன்னுடைய பதவியை திடீரென்று ராஜினாமா செய்திருக்கூடிய ஆனந்த் போஸ் குடியரசுத் தலைவருக்கு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். இது குறித்து எக்ஸ் பக்கத்தில் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள மம்தா பானர்ஜி மேற்குவங்க ஆளுநராக RN ரவி நியமிக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் தற்போதுதான் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மரபுப்படி தன்னை கலந்து ஆலோசிக்காமல் ஆளுநரை நியமித்திருப்பதாகவும் சாடியுள்ளார். இதுபோன்ற செயல்கள் அரசியலமைப்பை பலவீனப்படுத்துவதோடு கூட்டாட்சி அமைப்பின் அடித்தளத்தையே தகர்ப்பதாக உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு ராஜினாமா செய்ய சொல்லி மத்திய உள்துறை அமைச்சரிடமிருந்து ஆளுநருக்கு அழுத்தம் வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் மம்தா குற்றம் சாட்டியுள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மும்பை வான்கடே மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா 9 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். எனினும் சஞ்சு சாம்சனும் இஷான் கிஷனும் ஜோடி சேர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 39 ரன்களில் இஷான் கிஷன் ஆட்டமிழந்த நிலையில் சஞ்சு சாம்சன் 89 ரன்கள் குவித்து பெவிலியன் திரும்பினார். மேலும் சிவம் துபே 43 ரன்களை விளாசினார். இதன் மூலம் 20 ஓவர்களில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன்களை சேர்த்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 254 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி தொடக்கத்திலேயே அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்தது. எனினும் நிலைத்து ஆடிய ஜோஸ் பட்லர் 25 ரன்கள் எடுத்தார். அதிரடியாக ஆடிய ஜேக்கப் பெத்தலி 105 ரன்களை விளாசினார். வில் ஜேக்ஸ் 35 ரன்களை எடுத்தார். கடைசி வரை போராடிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 246 ரன்களையே சேர்த்தது. இதன் மூலம் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து அகமதாபாத் மைதானத்தில் நாளை மறுதினம் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளன.
வேலூரில் வெயில் சதமடித்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் நேற்று 100.9 டிகிரி பாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவானது. அனல் காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சேலத்தில் 99.7 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்று சனி பெயர்ச்சியை ஒட்டி திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாங்கிய பஞ்சாங்க முறைப்படி சனி பெயர்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. காலை 8:24 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் இடம்பெறுகிறார். இதையொட்டி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்திருக்கூடிய உலக புகழ்பெற்ற தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சி நேரத்தை கணக்கிட்டு சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இந்த விழாவில் சுமார் 4 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்கள் நெரிசலின்றி தரிசனம் செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதுடன் குடிநீர், சுகாதாரம், போக்குவரத்து, மருத்துவம் உள்ளிட்ட வசதிகளும் தயார் நிலையில் உள்ளன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து சிறப்பு பேருந்துகளும் தெற்கு ரயில்வே மூலமாக விழுப்புரத்திலிருந்து நாகப்பட்டினத்திற்கு இன்றும் நாளையும் முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருநள்ளாறு முழுவதுமாக 200 சிசிடிவி கேமராக்களை பொருத்தி காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். சனி பெயர்ச்சியொட்டி காரைக்காலில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் இசிதா ராட்டி உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் பொதுத் தேர்வுகள் நடைபெறக்கூடிய வகுப்பு மட்டும் இன்று வழக்கப்போல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது வைரல் வீடியோவுக்கு முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சது இல்லை. இதை காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நபர்லாம் பார்த்து என்ன முடிஞ்சிடுச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன, அவ்வளோதான். அது இன்றைக்கு இப்படி வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தது என்று தான் தற்செயலாக செய்த செய்கை தற்போது வைரலாகி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்திருப்பதாக கூறினார். கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையிலே முடித்துவிட்டுத்தான் அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். தன்னுடைய குடும்பத்திற்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பு வாழையடி வாழையாக தொடரும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார்.